சொல்ல கைஸ் நம்ம நேத்து போட்ட வீடியோக்கு வந்து கிரேஸ்ன்னு ஒருத்தவங்க வந்து இந்த ஃபாக்ஸ் அண்ட் த கிரேன் ஸ்டோரி போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ வாங்க அதே ஸ்டோரி தான் சொல்ல போறேன். வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு ஃபாக்ஸும் ஒரு கிரேனும் ஃப்ரெண்டா இருந்தாங்களாம். என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து அந்த ஃபாக்ஸ் வந்து கிரேன் கிட்ட சொல்லிச்சான், இதே மாதிரி நைட்கா வந்து என்னோட வீட்டுக்கு டின்னர் வந்துடுன்னு சொல்லிச்சான். அப்போ வந்து அந்த கிரேன் வந்து ஃபாக்ஸ் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிரேன் வந்து டின்னர் வரத்துக்கு முன்னாடி போயிட்டு வீட்டுல உக்காந்து ரொம்ப ஜாலியா பேசின்னு விளையாண்டுக்கலாம். அப்போ வந்து டின்னர் டைம் வந்தோடனே அந்த ஃபாக்ஸ் வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் பிளேட்ல கொஞ்சம் சூப் எடுத்துன்னு வந்து குத்துச்சான். அப்புறமா வந்து என்னாச்சுன்னா அந்த கிரேனால குடிக்க முடியல, ஏன்னா அதோடைய வாய் வந்து ரொம்ப பெருசாகுது. ஃபாக்ஸ் ஈஸியா குச்சிட்டு அது பார்த்து சிரிச்சுன்னுக்குதான். அதனால வந்து கிரேன் வந்து எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் சொல்லிட்டு போச்சான். அப்போ இன்னொரு நாள் வந்து கிரேனும் வந்து ஃபாக்ஸ் கிட்ட இதே மாதிரி நைட்டுக்கா டின்னர் வந்துடுன்னு சொல்லிச்சான். அதே மாதிரி வந்து ஃபாக்ஸும் கிரேன் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டுக்கா டின்னர் போச்சான். அப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு டின்னர் டைம் வந்தோடனே அந்த கிரேன் வந்து ஒரு பெரிய கப்புல வந்து சூப் எடுத்துன்னு வந்து குத்துச்சான். அப்போ வந்து அந்த கிரேன் மட்டும் ஈஸியா குச்சிச்சான், ஏன்னா அது வாய் வந்து நீளமா இருக்குதான். ஃபாக்ஸ் வந்து குடிக்கவே முடியல. ஆனால் ஃபாக்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு போறேன்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ வந்து அந்த கிரேன் பத்தி சிரிச்சு நினைச்சான். வெளியே வந்து அந்த ஃபாக்ஸே யோசிக்குது, நம்ம பண்ணதும் தப்பு, நம்ம பண்ணது அப்படியே நம்மளுக்கே நடக்கும்னு சொல்லிச்சு. ஸ்டூடெண்ட் மாறல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் யாராவது கிண்டல் பண்ணோம்னா அதே தான் நம்மளுக்கும் நடக்கும். ஓகே கைஸ், இதுதான் ஸ்டோரி. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.